ஞாயிற்றுக்கிழமை பேசின செய்தியே தொடர்ந்து பேசலாம் என்று கர்த்தருக்குள்ளே தீர்மானித்தேன். இன்றைக்கு சிலர் புதிதாக வருகிறதாக சொன்னார்கள். அதனால விசுவாசிகளுக்காக எடுக்கிற பாடத்தை விட சுவிசேஷ கூட்டம் போல எடுக்கலாமா என்று யோசித்தேன். அதனால ஏற்கனவே இதை ஆயத்தம் செய்திருக்கிறதுனால இதில் பேசுகிறது கர்த்தருடைய சித்தம் என்று நினைக்கிறேன். பல வருட வியாதியஸ்தரும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் 1-2 வருஷம் அல்ல, பல வருஷ வியாதியஸ்தரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவும். அவர் இல்லை என்றால் இந்த 4 பேரை பற்றி நாம் போன முறை சிந்தித்தோம் இல்லையா? மத்தேயு 9:20 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அந்த நோயை யார் குணமாக்குவார்? நம்பிக்கை இல்லாமலே மரித்திருப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட கூனியான ஒரு ஸ்திரீ, எவ்வளவும் நிமிர முடியாத கூனியான ஸ்திரீ, அவளும் நம்பிக்கை இல்லாமல் மரித்திருப்பாள். யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனும் நம்பிக்கையில்லாத மரித்திருப்பான். அப்போஸ்தலர் 8:33 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனேயா என்னும் மனுஷன் விசுவாசிகள் சபையில இருந்தாலும் கூட அவன் நம்பிக்கை இல்லாமல் மரித்திருப்பான். இந்த மாதிரி வியாதிகள் எந்த காலத்திலும் இருந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. பழைய காலங்களிலும் இருந்திருக்கிறது. இந்த 2025 வருடங்களாகவும் உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்திருக்கிறது. ஏன் இனி ஆண்டவர் வர தாமதித்தால் இந்த மாதிரி வியாதிகள் உள்ள மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நாம் விளக்கம் சொல்ல முடியாது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு 13 வருஷம் இருக்கும் என்று, சுகமடையும் என்று அவள் நினைத்திருப்பாளா? அதே போல 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட எவ்வளவும் நிமிர முடியாத அந்த கூனி, அவளுக்கு ஒரு 19ஆம் வருஷம் இருக்கிறது என்று அவள் யோசித்திருப்பாளா? யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு 39ஆவது வருஷம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்க நியாயம் உண்டா? அப்போஸ்தலர் 8:33 8 வருஷ காலமாய் கட்டில் மேல் திமிர்வாதக்காரனாய் கிடந்த ஐனேயா, அந்த மனுஷனுக்கு ஒரு 9ஆவது வருஷம் இருந்திருக்கும் என்று அவன் நினைக்க முடியுமா? ஏனென்றால் அந்த வியாதிகள் எல்லாம் கொடுமையான வியாதிகள், உயிரை கொள்ளக்கூடிய வியாதிகள். ஆனால் மனுஷரால கூடாத எல்லாம் தேவனால கூடும். மனுஷர் இந்த வியாதியஸ்தரை கைவிடுவார்கள், இவர்களை யாரும் மனசுல நினைக்க மாட்டார்கள். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பாவியுடைய விஷயத்திலும் பரிசுத்தவான்களுடைய விஷயத்திலும் அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால நம்முடைய ஆண்டவர் எந்த காலத்திற்கும் அவசியமானவர், அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அவர் மனுஷருக்கு அவசியமானவர் என்பதை நான் உணர்ந்து, தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திக்கும்படி நாம் ஜெபம் பண்ணினால் நல்லது. ஆண்டவர் இந்த ஜெபத்தை தள்ளி போடுவார் என்றும் வேதத்தில் சொல்ல முடியாது. நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆரோக்கிய காலத்துக்காக நாம் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. எனது வாழ்க்கையில எல்லாம்
பயங்கரமான நோயினால இரவு பகலாக பல வருஷங்கள் நான் பாதிக்கப்பட்டேன். இல்லை என்றால் நான் விசுவாசத்தில் வராமலும் போயிருப்பேன். என்னுடைய நோயில, என்னுடைய பாவத்தில் மரித்தும் போயிருப்பேன். நான் சாகிற வரைக்கும் சொல்ற ஒரு காரியம், நான் நினைத்து ரட்சிக்கப்பட்டதில்லை. நான் நினைத்து இந்த ஊழியத்துக்கு வந்ததும் இல்லை. ஆண்டவர் நினைத்தால் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர் நினைத்தால் ஊழியத்துக்கு வரலாம். ஆண்டவர் நினைக்காமல் எந்த ஒரு பாவியும் ரட்சிக்கப்பட மாட்டான். ஆண்டவர் அழைக்காமல் எந்த ஒரு ஊழியனும் ஊழியத்துக்கு வர மாட்டான். வந்தாலும் பிரயோஜனப்பட மாட்டான். அதனால கர்த்தர் மனுஷர்களை சிநேகிக்கிறார், அவருடைய தேவையில உதவி செய்கிறார் என்பது மிகப்பெரிய ஆறுதலான விஷயம். சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்க வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 131வது பக்கத்துல யோவான் 5 1 15 வசனம் வரையில, 1 15 வசனம் வரையில, இவர்களை பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் இருந்தது. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பு உடையவர்கள் முதலான வியாதிஸ்தர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பிற்பாடு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போவதற்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அதனால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போவது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவன் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் என் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார் என்றான். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன அந்த மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவரிடத்திலிருந்து ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடினால இயேசு விலகி இருந்தார். அதற்கு பிற்பாடு அவன் இயேசுவை தேவனுடைய ஆலயத்தில் கண்டு, இதோ இயேசு அவனை தேவனுடைய ஆலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். இந்த இடத்துல பல வியாதிஸ்தர்கள் படுத்திருக்கிறார்கள். அதுல என்ன வியாதிஸ்தர் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள். எப்பேற்பட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும் என்று அங்க சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? சாதாரண வியாதிஸ்தருக்கு அங்க இடம் இல்லை, அங்க போக மாட்டாங்க. ஆனால் அதாவது பெரிய வியாதிஸ்தர்கள் அங்கே போவார்கள். ஆண்டவர் படுத்திருக்கிறவனை கண்டு என்று எழுதியிருக்கிறது. அந்த சீலவாம் குளத்தில் நடந்த சம்பவம், ஒரு தூதன் வருவான், எப்பொழுது வருவான் என்று தெரியாது, திடீரென்று வருவான். அவன் அதை கலக்குவான். அப்பொழுது யார் முந்தி இறங்குவார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும் சுகமடைவார்கள். ஆனால் இந்த வியாதிஸ்தனுக்கு அவசரமாக எழுந்து போக முடியவில்லை. அவன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் போய் அதில் சுகமடைந்து விடுகிறான்.
இவனை எதிர்பார்க்கிறதோட போய் சுகமடையாமல் திரும்பி வருகிறான். அதை ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றார். முதலாவது அவனை கண்டார் என்று வாசிக்கிறோம். அவன் வெகுகால வியாதி கொண்டிருந்த மனுஷன் என்று ஆண்டவர் அறிந்தார். அந்த 5ஆம் வசனத்தில் 38 வருஷ வியாதி கொண்டிருந்த மனுஷன் என்று சொல்லப்பட்டது. இந்த மனுஷனுக்கு வந்த வியாதியை பற்றி நீங்கள் பார்த்தால் 12 வருஷம் பெரும்பாடு, 18 வருஷம் அதாவது சாத்தான் கட்டி இருக்கிற கட்டு பலவீனம், எவ்வளவு வேணும் நிமிர முடியாது. அப்புறம் இங்கே 38 வருஷ வியாதியஸ்தன். இனி அடுத்து நாம் வாசிக்க போறது அப்போஸ்தலர் 8:33 8 வருஷம் கட்டில கடந்த மனுஷன். இவர்களெல்லாம் பார்க்கும்போது இத்தனை வருடங்கள் எப்படி இந்த வியாதியை தாங்கினாங்க, எப்படி இந்த வியாதியில சாகாம இருந்தாங்க என்று நாம் கேட்டால் அதற்கு பைபிளில் அருமையான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த ஆவி என்று சொல்லுகிறது மிருகங்களுக்கு கொடுத்த ஆவி அல்ல, பறவைகளுக்கு கொடுத்த ஆவி அல்ல. அவர் தம்முடைய ஆவியை நாசியில ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஆவியை பெற்ற ஆணோ பெண்ணோ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்தின் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு நோயினுடைய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மனுஷனுடைய ஆவி மனுஷனுடைய ஆவி அவருடைய பலவீனத்தை தாங்கும். இதனாலதான் இவ்வளவு வருஷ காலங்கள் அவங்க உயிரோடு இருந்தாங்க. சொல்லப்போனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நாம சில நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம், வியாதியில சில வாரங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். வருஷத்துல எப்பொழுதாவது இடையிடையே நம்முடைய சரீரம் இந்த வியாதினால பாதிக்கப்படுகிறது. ஆனால் இவர்களை போல நாம இத்தனை வருஷங்கள் பாதிக்கப்பட்டதாக இங்க யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? இல்லையே. அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த நோயை அனுமதிக்காமல் இருக்கிறது காரணம் என்னவென்றால், இந்த நோயில நாம விசுவாசத்தை விட்டு விடுவோம், ஊழியத்தை விட்டு விடுவோம், ஆண்டவரையே விட்டு விடுவோம், வேதத்தையே விட்டு விடுவோம் என்று கருதி ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் அனுமதிப்பார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வியாதியையும் எப்படிப்பட்ட பாவத்தின் பிரச்சனையும் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கிக் கொள்ள முடியும். தாவீது சொல்லுகிறாரு, நான் செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் நான் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு என்று அவர் சொல்லுகிறார். பாவ ஜீவியத்தினால நல்ல கட்டுக்கோப்பான சரீரத்தில் இருந்த தாவீது யுத்த சமர்த்தன் பிடித்து, அதாவது சரீரத்தில் அதெல்லாம் அதாவது உடைந்து சிதறினது சொல்றார். எலும்புகள் எல்லாம் வெகுவாய் பாதிக்கப்பட்டது சொல்றார். சுத்தமாகவே ஆரோக்கியத்தை இழந்து போனார் தாவீது ராஜா. ஆனால் அவர் நம்பிக்கை இழந்து போனாரா? அவருக்கு ஆண்டவர் ஆவியை கொடுத்திருந்தார். அந்த ஆவியினாலே அந்த பலவீனத்தை தாங்க கிருபையளித்தார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. நம்முடைய பலவீனம் நமக்கு தெரியும், நம்முடைய பலம் நமக்கு தெரியும், நம்முடைய பரிசுத்தம் நமக்கு தெரியும், நாம செய்கிற பாவங்கள் நமக்கு தெரியும். வேற யாரும் நம்ம இடத்துல சொல்ல வேண்டிய அவசரமே இல்லாத அளவிற்கு ஆண்டவர் இந்த ஆவியை கொடுத்ததாக வாசிக்கிறோம். பாருங்கள், அங்கே ஆண்டவர் வருகிறார். அந்த குளம் அங்கே இருக்கிறது, படுத்திருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் கண்டார் என்று அங்கே எழுதப்படவில்லை. ஒருவனை ஆண்டவர் கண்டார், அதான் வேதாத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏன் மற்றவங்களை கண்டு அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால், இவனைப் போல மோசமான வியாதி கிடையாது. அதனால அவங்கள ஆண்டவர் விட்டு இவனை மாத்திரம் என்ன செய்கிறார், அவனை கண்டு நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றார். அதுக்கு முந்தைய ஆண்டவர் கேட்கிறார், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? எப்பொழுதுமே ஆண்டவர் மனிதனுடைய அந்த விருப்பத்தை மதிக்கிறவர். மனுஷன் மதிக்க மாட்டான். ஆனால் தேவன் அவர் உண்டாக்கின மனிதனை மதிக்கிறவர். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார் அப்படின்றாரு. விருப்பம் தான், நமக்கு விருப்பம் இருந்தால் தான் ஆண்டவர் செயல்படுவார். இங்கே கேட்கிறார், அவனுடைய அவாத்திரத்தன்மையை உணர்வதற்காக அவன் என்ன சொல்றான், நான் போறேன், எனக்கு முன்னால் ஒருத்தர் இறங்கிடுறான், அவன் சோகமடைகிறான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. மனுஷனால கூடாதெல்லாம் தேவனால கூடும். ஆண்டவா கையை பிடிச்சி போய் அந்த 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 சிலவங்குளத்தில் முழுகு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. நீ எழுந்து படுக்க எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி சொல்றார். அதாவது அவன் என்ன செய்தான், உடனே எழுந்து அப்படின்னு சொல்லி. இந்த 4 இடங்கள்ல பார்க்கும்போது 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. 18 வருஷம் கூனியாயிருந்தவள் உடனே நிமிர்ந்து தேவனை மையப்படுத்துகிறாள். இங்கே 38 வருஷம் வியாதியஸ்தான் உடனே எழுந்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இனி பின்னால் வருகிற சம்பவம் அப்போஸ்தலர் 8:33 அந்த கட்டில கிடந்த ஐனையா உடனே அவன் எழுந்து அவருடைய படுக்கையை அவனே போட்டுக்கொண்டான் என்று எழுதி. ஆண்டவர் மனசு வச்சா அவருக்கு காலங்கள் எல்லாம் வேண்டியது கிடையாது. உடனே ஆண்டவர் செயல்படக்கூடிய ஆண்டவர். அந்த அம்மா 12 வருஷம் அந்த உதரத்தின் ஊரல் இருந்து கஷ்டப்பட்டது போதும். அந்த அந்த சரி 18 வருஷம் சாத்தானுக்கு அடிமையா இருந்தது போதும். நிமிர முடியாத நிலைமை இருந்தது போதும். அதோடு இங்கே 38 வருஷம் வியாதியஸ்தன். அவன் அந்த 38 வருஷம் வியாதியஸ்தனா இருந்தது போதும். இனி அடுத்த நிமிஷம் கூட அவன் வியாதியஸ்தனா இருக்க வேண்டாம். அதுபோல 8 வருஷம் கட்டில் மேல் கடந்தவன் உடனே எழுந்து அவன் தன் படுக்கையை போட்டுக் கொண்டான் என்றால் அவனுக்கு 8 வருஷத்தோடு அந்த அந்த கடைசி நிமிஷத்தோட போதும். இனி அவன் இந்த மாதிரி துன்பத்தை சகிக்க வேண்டாம். பாசத்தோடு ஆண்டவர் அவருடைய வேளையில இந்த மக்கள் எல்லாருடைய பிரச்சனையும் சந்திக்கிறார். பெண்களுடைய பிரச்சனையும் சந்திக்கிறார், ஆண்களுடைய பிரச்சனையும் சந்திக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்து கொண்டு போன்னு சொல்றார். ஏன் படுக்கை எடுத்துக்கொண்டு போக சொன்னாரு? அவன் காலமெல்லாம் படுத்து கிடந்தவன் 38 வருஷம் அந்த அனுபவம் அவனுக்கு. அவங்க ஊரெல்லாம் சுத்த முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள கிடக்கணும். ஏன்னா அந்த தொகுதன் எப்போ வருவான் எப்போ கலக்குவான்னு தெரியாது. பலமுறை படுத்திருப்பான், எத்தனை நேரம் தான் படுத்திருக்கிறது. அப்புறம் எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் அங்கங்க நடமாடுவான். அப்போ அவனுடைய சரீரமெல்லாம் இந்த 38 வருஷ வியாதினால ரொம்பவே மெலிந்து ஒடுங்கி அப்படியெல்லாம் இருந்த அந்த சரீரத்தில் நீ எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே எழுந்து மடமடன்னு நடந்து போறானே எப்படி? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். திடன்கொள், அந்த சிறு திடன் கொண்டால் என்று எரியில். இந்த இடத்துல 38 வருஷம் வியாதியஸ்தன் அப்படின்னு எழுதிட்டு இல்லையா? நம்முடைய ஆண்டவருக்கு அப்போ வயசை கணக்கு பார்த்தீங்கன்னா 31 வயசு தான் ஆகுது. அப்போ 2 வருஷம் 33 வருஷத்துல மரித்து பரலோகத்துக்கு போகிறார். இவனுடைய வியாதியின் ஆண்டவருடைய ஆயுசின் வருஷத்தை விட இவனுடைய வியாதியின் வருஷம் அதிகம். ஆண்டவருக்கு வயசு 31, இவனுடைய வியாதியின் வருஷம் 38. அது எத்தனை கொடுமையான காரியம்! ஆண்டவருக்கு அது நல்லா தெரியும், இவன் 38 வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை கண்டு
அவனை சொஸ்தப்படுத்துகிறார். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அப்ப நடந்து போகும்போதே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் இப்படி நடந்து போவேன்னு நினைச்சது கூட கிடையாது. ஆண்டவர் என்னை இப்படி பலம் தந்து என்னை நடக்க பண்ணினாரு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷம் போயிருப்பான். அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, இவன் ஓய்வு நாள்ல இப்படி பகடுக்கு எடுத்துக்கொண்டு போறானே, இது நியாயமா? யார் உனக்கு சுகம் கொடுத்தது? அவனுக்கு யார் சுகம் கொடுத்தது தெரியல. ஏன்னா ஆண்டவர் விலகி இருந்தாருன்னு எழுதியிருக்குது. அப்ப தேவனுடைய ஆலயத்துல கண்டு ஆண்டவர் சொன்னார், நீ அதிக கேடான ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த வசனம் ஆண்டவர் சொல்றதை பார்த்தா, அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதேன்னு சொன்னா, இவன் கேடுகட்ட பாவி. அந்த கேடுகட்ட பாவியா இருந்ததுனாலதான் இந்த கேடான வியாதி வந்திருக்குது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இலவசமா நீ இருக்கிற இடத்துல நான் தேடி வந்து உன்னை கண்டு, வேறு யாரும் செய்ய முடியாத, செய்ய விரும்பாத காரியத்தை நான் உன் வாழ்க்கையில செய்தேன் இல்லையா? அதனால நீ இனி பாவம் செய்தே என்றால் இதை விட கேடான வியாதி வரும். அதனால அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்றார். வியாதி என்று சொல்லும்போது மனுஷ சரீரத்துல பாவமும் பிரச்சனை தான், வியாதியும் பிரச்சனை தான். ஆனா சில கொடுமையான வியாதிகள் வரும்போது அதனால கஷ்டப்படுகிற ஆட்களை பார்த்து நாம் வேதனைப்பட்டாலும் இந்த வியாதிகளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது என்று நாம் விளக்கம் சொல்லலாமா? அப்படி விளக்கம் சொல்றதுக்காக பைபிள்ல ஆதாரம் இல்லை. தாவீது என்னைக்கு விஷயத்துல பாவம் செய்கிறார். அப்ப ஆண்டவர் 3 காரியங்களை அவருக்கு முன்னால வைக்கிறார். நீ எதை தெரிந்து கொள்ள போற? 3 நாள் நோய் கொடுக்கட்டுமா? 70,000 பேர் செத்தாங்க. நான் மனுஷ கரத்துல விழாதிருப்பேனாக, தேவனுடைய கருத்துல விழுவேனாக. 70,000 பேர் செத்து போனாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன தெரியுது? வியாதி ஆண்டவர் வர விடுகிறார், அதே சமயத்தில் அந்த வியாதியும் நீக்குகிறார். அது பைபிள்ல பல இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். இந்த வியாதி வருகிறவர்கள் அந்த காலங்களில அந்த என்ன சொல்ற 12 வருஷத்துல, 18 வருஷத்துல, 38 வருஷத்துல, அப்புறம் 8 வருஷத்துல இவங்க தங்களை பற்றி பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் அல்லவா? இந்த வியாதி ஏன் வந்தது? இந்த வியாதியில நாங்கள் என்ன செய்கிறது? இந்த வியாதியில இப்பவே இந்த பாடுபடுறோம். இந்த சரீரத்துல நாங்க மறுச உறுப்பாடு நரகத்துல முடிவில்லாத காலங்கள் வியாதினால புழுவா துடிக்கணுமே என்று சொல்லி அவங்க சிந்தனை செய்யறதுக்குள்ள காலம்தான் இது. பைபிள வாசிக்கிறோம், வாழ்வு காலத்துல சிந்தனை செய், வாழ்வு காலத்துல உன் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்துல சிந்தனை செய். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்துல பல முறை நடப்பிக்கிறார். ஒரு முறை அல்ல, இவைகளை எல்லாம் பல முறை அவனிடத்துல பல முறை நடப்பிக்கிறார். 19ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோர நோவினாலே தண்டிக்கப்படுகிறான் என்று. படுக்கையில அவன் கிடக்கும்போது வாதை, அவனுடைய சகல எலும்புகளிலும் அகோரமான நோவு, சகிக்க முடியாத நோவு. இதை ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, 30ஆம் வசனத்துல அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்துல பல முறை நடப்பிக்கிறார். தேவன் பாவியை ரட்சிக்கிறதற்கு, நோயாளியை குணமாக்குறதற்கு அவருடைய அன்பின் அதாவது ஆயுதம் உண்டு. அன்பினால அவருடைய பாவத்தை மன்னிக்க விரும்புகிறார். அன்பினால அவருடைய நோயை நீக்க விரும்புகிறார். அதனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய
பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அப்போ பாவம் என்ற விஷயத்துல அதை லேசா நம்ம கணக்கிடக்கூடாது. தேவன் தம்முடைய குமாரனை பாவமறியாத அவரை பாவமாக்கினார். அவர் நோயாளியாக மாறினார், பாவியாக மாறினார் சிலுவை மரத்தில் தொங்கும் போது. அதனால அந்த பாவத்துக்கும் நோய்க்கும் பரிகாரம் தேடாத மனுஷன் நரகத்துக்கு முடிவில்லாத காலமாய் போய்விடுவானே என்று ஆண்டவர் கரிசனைப்பட்டு அவன் விரும்புகிறான இல்லையோ பல முறை அவன் படுக்கையில் நோவினாலும் அவன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அதுக்கு அது அவருடைய நோக்கம் என்ன என்று 29 பாருங்கள். யோபு 33:29 இதோ தேவன் மனுஷரை ஆத்துமாவை படுகொலிக்கு விளக்குவதற்கும் அவனை ஜீவனுள்ளோடைய வெளிச்சத்தில் பிரகாசிக்கிறதற்கும் இவர்களை பல முறை செய்கிறார். அப்ப ஜீவனுள்ளோடைய தேசத்தில் நாம் பிரகாசிக்க வேண்டுமா, விசுவாசியாக வேண்டுமா, பரிசுத்தம் அடைய வேண்டுமா, சபையில் ஐக்கப்பட வேண்டுமா, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா, ஆண்டவருக்காக ஊழி செய்ய வேண்டுமா, அவருக்காக கொடுக்க வேண்டுமா? அதற்கு அவர் என்ன செய்கிறார்? நாம் விரும்புகிறோமோ இல்லையோ பல முறை நம்மை சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. மனுஷனுடைய ஆத்மா படுகொலிக்கு விளக்குறதற்கும் அவருக்கு 2 நோக்கம். ஒன்று, அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழ வேண்டும். இந்த நிலைமையில் அவர் தண்டிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த 12 வருஷம், 18 வருஷம், 38 வருஷம், அதோடு இந்த 8 வருஷம் என்று சொல்லும் பொழுது இது ஆண்டவருக்கு தெரியாமல் நடந்ததல்ல, ஆண்டவருக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. ஆண்டவர் அனுமதியோட கூட தான் நடந்தது. ஆனால் அவங்க பாவிகள் தானே, பாவம் செய்ய வேற என்ன செய்வாங்க? பாவம் செய்தா நோய் வரும். அந்த நோய்க்கு உலகத்தில் எல்லா நோய்க்கும் பரிகாரம் கிடையாது, அவருக்கே தெரியும். அதனால பரம வைத்தியர் பரமரட்சகர் மனுஷனாய் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குனால இங்க பாருங்க 4 பேருடைய வாழ்க்கையில ஈடுபட்டு அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குறாரு. அதனால இனி பாவம் செய்யாதே அப்படின்றாரு. யோவான் 8:11 கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த உபசார ஸ்திரியை ஆண்டவர் உன்னை ஒருவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, போ இனி பாவம் செய்யாது. இனி பாவம் செய்தால் என்ன நடக்கும்? உன்னை மறுபடியும் பிடிப்பாங்க. தெருவில் மானம் வெக்கம் சூடு சொரணம் இல்லாமல் நீ படுகிற அந்த துன்பத்தை அவங்களும் உன்னை இழுத்து கொண்டு வருவாங்க. அதனால நீ பாவம் செய்யாத. இங்கே இவன்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதிக கேடானது ஒன்று வராதபடி பாவம் செய்யாத. ஆண்டவர் பாவம் செய்யாதேன்னு சொன்னா பாவம் செய்ய முடியுமா? இப்ப இவனுக்கு இந்த 38 வருஷம் வியாதியஸ்தனை யார் குணமாக்க முடியும்? அந்த உபசாரமான திரையை பிடித்தவங்களை அவங்களிடத்திலிருந்து யார் விடுதலை பண்ண முடியும்? கர்த்தர் தானே செய்தார். அதனால நாம் என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 3:9 தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஒருவனை ரட்சிக்கும் போது அவர் உள்ள வந்துதான் ரட்சிப்பை தருகிறார். அவர் உள்ள வந்துதான் இந்த நோயை குணமாக்குகிறார். அவர் இம்மானுவேலர், கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அவர் நமக்குள்ள இருக்கும்போது எப்படிங்க பாவம் செய்ய முடியும்? அப்போ அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு பாவம் செய்யாது. அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? தேவாலயத்துல கண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறான் இல்லையா? தேவாலயத்தில் அவனை கண்டு. இவனை யாருங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போக சொன்னது? இவன் இதுக்கு முந்தைய ஆலயத்துக்கு போனானா? இல்லைங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:8 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 3:8 பிறவியிலே தாய் கற்பத்தில் இருக்கும்போதே சப்பானியா பிறந்தவன். எத்தனையோ வருஷ காலம் அவனை தூக்கிட்டு வந்து அந்த அலங்கார வாசல்ல வைக்கிறாங்க. கொண்டு வந்தவங்களுக்கு பொழப்பு நடக்குது, அவனுக்கும் பொழப்பு நடக்குது. ஆனால் பேதுரு யோவான் ஜெபம் பண்ணி வந்தவங்க, வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவன் என்ன செய்தான் தெரியுமா? பைபிள் எழுதியிருக்குது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து, மறுபடியும் சொல்றேன், அந்த சப்பானியானவன் சோமான போது அவன்
அதாவது இனி குதித்து எழுந்து, ஏன்னா அதுக்கு முந்தைய குதிக்கவும் இல்லை, எழுந்திருக்க முடியாது. குதித்து எழுந்து நின்று, அவன் நின்றது கிடையாது. நின்று நடந்து குதித்து. சில ஆண்டவர் ரட்சிக்கும் போது அவருடைய பாவ வாழ்க்கையை வெளிப்படுத்தி அவருடைய நோய்களை ஆண்டவர் குணப்படுத்தும் பொழுது அவங்களுடைய ரட்சிப்பின் மாற்றம் என்பது விவரிக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிட்டியா இருக்கணும், பழைய விழுந்து போன எல்லாம் புதிதாயின. அதை குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். அவங்க என்ன சோமான பிற்பாடு, ஏப்பா உன்னை நாங்க தானே சோப்படுத்தணும், வா ஆலயத்துக்கு வா, அப்படி கையை பிடிச்சி எடுத்துட்டா போனாங்க? இல்லைங்க, அவங்க கையை பிடிச்சி எடுத்துட்டு போக வேண்டிய அவசரமே கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் இயேசு தேவனுடைய ஆலயத்தில் பெரியவர் செய்தார் இல்லையா? அதனால நான் அந்த ஆலயத்துக்கு போவேன் என்று அங்கே போனதாக நான் பார்க்கிறோம். அவன் போகவில்லை என்றால் ஆண்டவர் பார்த்திருப்பாரா? தேவனுடைய ஆலயத்துக்கு போகவில்லை என்றால் ஆண்டவனை பார்த்திருக்க மாட்டாரு. நீ போய் நீ பாவம் செய்யன்னு சொல்லியிருக்கவும் மாட்டார். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போனது எவ்வளவு நல்ல காரியம். அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். எப்படி போயிருப்பான்? அந்த சப்பானி போனதும் தான் போயிருப்பான். 122 சங்கீதம் முதல் வசனத்துல, அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய ஆலயம் என்று சொன்னால் அதை போல உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் உலகத்துல எங்க உண்டு? உங்களை முழு பாவிகளா இருந்த உங்களை தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்தி இருந்தால், முழு வியாதிஸ்தரா இருந்த உங்களை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால சுகப்படுத்தி இருந்தால், எத்தனை வியாதிகளை உங்களை ஆண்டவருக்கு சுகப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஆலயத்துக்கு வரும்போது மற்றவங்க உங்களை உற்சாகப்படுத்தணுமா? உங்களை சந்தோஷப்படுத்தணுமா? ஆண்டவர் சந்தோஷம் கொடுக்கிறவர் அல்லவா? அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிறது அவர் நன்மை இல்லை ஆலயம் அல்லவா? அவர் திருப்தி தம்முடைய ஆலயத்தில் தருகிறார் அல்லவா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது கடைசி நாட்களிலே கொடுமுடியில ஆலயம் சாதிக்கப்படும். அப்பொழுது ஜாதிகள் எல்லாரும் ஓடி வருவார்களாம். சும்மா வரமாட்டாங்க, ஓடி வருவார்கள். எதுக்கு ஓடி வர்றாங்க? அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார். ஆலயத்துல நாம் அவர் பாதைகளிலே நடப்போம். நீங்க பாரும்போது பிரசங்க கேட்கின்ற அறிவோட வாங்க, வாஞ்சையோடு வாங்க. அப்போ உங்களை போல ஞானிகள் உலகத்துல எவனும் இருக்க முடியாது. எல்லாம் தெரிஞ்ச ஆளுகள் மாதிரி சபைக்குள்ள வராதீங்க. அவர் நமக்கு தம்முடைய வழிகளை போதிப்பார், நாம் அவருடைய பாதைகளில நடப்போம். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம அன்றைக்கு ஆலயத்துக்கு போனான். அதனால ஆண்டவர் அவனை கண்டது, அவரிடத்துல அவன்கிட்ட சொல்லுங்க, எவ்வளவு சந்தோஷமான காரியம். சரி, அடுத்து நாம் பார்க்கிறது அப்போஸ்தலர் நடபடிகள் 33ஆம் அதிகாரம், இல்ல 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:33. அங்கே 8 வருஷமாய் கட்டில் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேர்ல ஒரு மனுஷனை கண்டான். யாரு? பேதுரு கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொண்டு கொள் என்றான். அவன் உடனே எழுந்திருந்தான். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்துல திரும்பினார்கள். பேதுரு என்ன விதமான ஊழியங்களை அப்பொழுது செய்தார் என்று அங்கே எழுதியிருக்கிறது 32ஆம் வசனத்துல. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் சபைகளை சந்திக்கிறார், விசுவாசிகளை சந்திக்கிறார். லித்தா ஊர்ல குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துல போனான். அப்ப அந்த லித்தா ஊர்ல குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்துல போன போது, அதற்கு முந்தைய நான் நினைக்கிறேன், இந்த சாரோனில் உள்ளவர்கள் இவன் 8 வருஷத்து கட்டில தூர்வாதக்காரனா கிடக்குறான்னு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, லித்தா அவங்களுக்கு இந்த இவன் 8 வருஷம் திமிர்வாதக்காரனா இருக்கிறான் என்று அவங்க கண்கண்ட சாட்சி, அவங்க கேட்ட சாட்சி. அதாவது சாரோன்ல உள்ளவங்க.
அப்போ பேதர் சபைகளை சந்திக்கும் போது சபைகள்லையும் செய்தி போயிருக்கும். இந்த மாதிரி சபையை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 8 வருஷமா வியாதியா கிடக்குறான். அதை நாங்கள் சபையார் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அவன் சுகமடைய மாட்டேங்கிறான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ பேதுரு அதற்குள்ள ஆயத்தத்தோடு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்தவான்கள் சபையில் ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதிஸ்தன் இருக்கிறான். இதனால ரெண்டு இடத்துல இருக்கிற மக்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. லித்தாவிலும் சாரோனில் இருக்கிறவங்க. அதனால நான் இன்றைக்கு போகிறது, நான் பிரசங்கம் செய்கிறது ரெண்டாவது செய்யணும். ஆனால் அந்த வியாதிஸ்தனை குணப்படுத்தணும். அந்த நிலைமையில போனாரா. 8 வருஷமாய் கட்டில் மேல் தீவிரவாதக்காரனாய் கிடந்த அவனை கண்டு. இந்த திமிர்வாதம் என்று சொல்றது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மத்தேயு 8:6 நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டான். அவன் நூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன். அந்த வேலைக்காரனுக்குள்ள வியாதி திமிர்வாதம். அந்த திமிர்வாதத்தினால கொடிய வேதனையை படுறான். ஆண்டவர் அந்த கொடிய வேதனையை, அந்த திமிர்வாதத்தை சுகமாக்கினார். அது நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர் விசுவாசித்தான். அப்ப இங்க 8 வருஷமாய் அவன் கட்டில் மேல் கிடந்தான் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது எவ்வளவு சிரமம். அதை விட அவனுக்குத்தான் எவ்வளவு சிரமம். எத்தனை காலத்துக்கு இந்த வியாதினால் நான் கஷ்டப்படுறது. இந்த திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறேனே. அருமையானவர்களே, பேதுரு என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். என்னுடைய பக்தியினாலேயோ சுய சக்தியினாலேயோ பிறவியில இருக்கிற சப்பானியை என்னால குணமாக்க முடியாது. வெள்ளியும் பொண்ணு அவனை குணமாக்காது. நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடா. இங்க என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார். நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்படின்றார். அங்கே ஆண்டவர் இந்த 38 வருஷ வியாதியஸ்தனை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. ஏன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னாரு? இவன் படுக்கை எடுக்காம போனா அடுத்து படுத்துங்கிறதுக்கு அவன்கிட்ட ஒன்றும் வேற வஸ்திரம் இல்லையே. வேறவங்க கையை வேலை நாட வேண்டி இருக்கும். எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க வேண்டி இருக்குமே. இல்லை, நீ இது நாள் வரையில் உபயோகிச்ச அந்த படுக்கை இருக்கு இல்லையா, எடுத்துக்கோ, நீ அடுத்த நாள் அதை போட்டு உபயோகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. இங்கே பேதுரு என்ன சொல்றாருன்னா, உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்படின்றார். எழுந்துரு. அவன் உடனே எழுந்திருந்தான், படுக்கையை அவனே போட்டுக்கொண்டான். அவன் படுக்கை என்று சொல்றது என்னமோ சும்மா 2, 3, 4, 5 துணி நீங்க விளக்கம் சொல்லக்கூடாது. நான் ஒரு முறை நான் பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு சகோதரி வந்தாங்க, பெருமூச்சு விட்டாங்க. சபை சேர்ந்தவங்க. ஏன் பெருமூச்சு விடன்னு கேட்டா, எங்க வீட்டில் கூட இவ்வளவு கம்பெனி கிடையாது, நீங்க இவ்வளவு கம்பெனி வச்சிருக்கிறீங்களே, எல்லாம் கிழிஞ்சு கம்பெனியை போட்டு மேல ஒரு நல்ல கம்பெனியை போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பொறாமையா வந்து, ஊழியக்காரனுக்கு இவ்வளவு கம்பெனிகள் இருக்குதா? இப்ப இவனுக்கு 8 வருஷ காலம் இவன் இப்படி கிடக்குறான்னு சொல்லி சிலர் வந்து அந்த படுக்கைக்குள்ள வசதி எல்லாம் செய்து கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த படுக்கையை எடுக்கிறதுக்கே அவனுக்கு பலம் வேணும். படுக்கையை நீயே எடுத்து போட்டுக்கள் அப்படின்னு சொல்றேன்னு அவனுக்கு புதுவிதமான தெம்பு வந்தது. அதாவது இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறான்னு சொன்ன உடனே, அந்த குணமாகும் போதே இந்த படுக்கை எடுக்கக்கூடிய வல்லமை கிடைத்த உடனே அவனே எழுந்தான், அவனே படுக்கையை போட்டுக்கொண்டான் சொல்லி பைபிளை வாசிக்கிறோம். சரி, இது கேள்வியான உடனே லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் ஒருவர் கூட பாக்கி இல்லாம அனைவரும் அவனை கண்டு கர்த்தரிடத்திலே மனம் திரும்பினார்கள். இந்த லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள், லித்தானா உள்ள இவை இருக்கிற இடத்துல உள்ளவங்க, சாரோன்னா அது அந்த தூரத்தில் உள்ளவங்க. இந்த செய்தி உடனே பரவிற்று. எங்க? லித்தாவில், சீரா, அந்த 2 இடத்துல பரவிற்று. அங்க என்ன வாசிக்கிறோம்?
அதாவது லித்தாவிலும் சாரோனிலும் 2 இடத்துல ஆண்டவர் சில வேளைகளில் பாவிகளை ரட்சிக்கும் போது, கொடுமையான வியாதிஸ்தரை குணமாக்கும் போது, அந்த செய்தி நாம நினைக்கிறத விட வேகமா பரவும். அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. உங்க ரட்சிப்பு அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியுதா? ஏத்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியுதா? உங்களை ஆண்டவர் குணமாக்கின விஷயத்த மற்றவங்க அறிஞ்சிருக்கிறாங்களா? அல்லது உங்களை பற்றி உங்களுக்கே தெரியல, யாருக்குமே தெரியலன்ற ஒரு நிர்பந்தமா? இவனை பாருங்க, இவனை பற்றின காரியம் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்த எல்லாருக்கும் தெரிய வந்தது. அவங்க எல்லாரும் மனம் திரும்பினாங்க. அப்ப என்ன விளங்குது? இந்த விசுவாசியுடைய வீட்டில் இருந்த இந்த ஐனேயா, இவனால 2 ஊருக்காரங்க ஆண்டவரத்துல மனம் திரும்பாம இருந்திருக்கிறாங்க. என்ன என்ன பயங்கரம் பார்த்தீங்களா? உங்களால 2 பட்டணத்துக்காரங்க மனம் திரும்பாம போனா உங்களுக்கு ஐயோ, அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் நான் சுவிசேஷ பிரசங்கியாமல் எனக்கு ஐயோ, கர்த்தருடைய வேலையை அசதியா செய்யணும், சபிக்கப்பட்டவன். ஆனால் இங்கே இவனை பற்றி கேள்விப்பட்ட போது 2 பட்டணத்தார் மனம் திரும்புறாங்களே, ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம. நினைவு பட்டணத்து ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பலையா? இவனை பார்த்து மனம் திரும்பினாங்க. எப்படி மனம் திரும்பியிருப்பாங்க? இவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் ஏற்பட்டு, அந்த மனம் திரும்புதலுடைய கனி உடனே தானே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை ஓங்கி வளருகிற பயிராகி என்று வாசிக்கிறோம். நான் இளம் விசுவாசியுடைய தீவிரம் என்று ஒரு சரித்திரம் பேசினேன். பிறவிலேயே குருடனா இருந்த பார்வடைந்த போது அவன் என்ன காரியம் செய்தான்னு யோவான் 9ஆம் அதிகாரத்துல வாசித்து சிந்திச்சிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அவ்வளவு வேகமா செயல்படுறான் அந்த பிறவி குருடன். அதுபோல இவனுடைய மனமாற்றம் என்பது, அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதிகள் எல்லாம் வெறுத்து தள்ளி அந்த மனம் திரும்பினார்களை நினைவு பட்டணத்தார் அவர் மனம் திரும்பினார்கள் என்று கர்த்தர் கண்டு அந்த நினைவு ஜனங்கள் அடிக்கவில்லை. அப்ப இவனுடைய மனம் திரும்புதல் தான் இத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு காரணமாச்சு. உங்களுடைய மனம் திரும்புதல் யாருடைய ரட்சிப்பு காரணமாச்சு சொல்லுங்க. தாவீது என்ன சொல்லுகிறார்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னிடத்திலமா சாய்ந்து என்று சொல்லிட்டு, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில தந்தார். அநேகர் அதை கண்டு நம்புவார்கள், 1-2 பேர் அல்ல. அதனால விசுவாசிகள், ஒண்டி கட்ட விசுவாசிகள் இருக்க முடியாதுங்க. ஒரு உயிர் இன்னொரு உயிரை தோற்று வைக்கும். அதனால இவன் என்ன பண்ணா, அவனுடைய மனமாற்றத்தை பார்த்த கேள்விப்பட்ட அந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லப்படும். ஐனேயாவை ஆண்டவர் சந்தித்த நாள் அது அங்க இருக்கிற சபையாரும் மறக்க மாட்டாங்க. லித்தாவில் இருக்கிற சாரோன்ல இருக்கிறவங்க மறக்க மாட்டாங்க. அந்த லித்தாவில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிச்சாங்களே, அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இவனுக்கு சுகம் கொடுத்துருக்கணும்ல. அவங்க ஜெபிச்சாங்க. ஆனா ஆண்டவர் எப்ப ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு? இப்பதான் பதில் கொடுத்தாரு. பேதுருவை அனுப்பித்தான் பதில் கொடுத்தார். அதனாலதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகாமல் இருக்கும்படி ஜெபம் பண்ணும்படி ஒரு உவமையை கற்றுக் கொடுத்தார். என்னது? தம்மை நோக்கி இரவுகளாக கூப்பிடுடைய விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய்ந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ? பேதுருவுக்காக அவங்க இடைவிடாம வீட்டுல கூடி ஜெபம் பண்றாங்க. அவனை சிரச்சேதம் பண்ணுகிற முந்தின நாள் இரவில ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனை பாதுகாத்தார். நமக்கு மனுஷரை ரட்சிக்கிற வேலை நமக்கு தெரியாதுங்க. அவங்களை குணமாக்குற வேலை நமக்கு தெரியாது. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவர் என்ன செய்வார்? இப்படிப்பட்ட ஆட்களை சந்திப்பார். அவளுடைய ஜெபம் வீண் போகவில்லை என்று சொல்ல வேண்டும். அவனை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், எல்லாரிலும் அறியப்பட்ட ஒருத்தனாக அன்றைக்கு மாத்திரமா அவனை யாரும் மறக்க முடியும்? இந்த 12 வருஷம் வியாதிஸ்தர 12 வருஷம் அந்த உதரவு ஊரல் இருந்த அந்த ஸ்ரீ யார் மறக்க முடியும்? 18 வருஷமாய் கூணலா இருந்த பெண்ணை யார் மறக்க முடியும்? 38 வருஷம் வியாதிஸ்தனை யார் மறக்க முடியும்?
அதோட 8 வருஷ வியாதிசனை யாரு மறக்க முடியும்? உங்கள மறக்கவே கூடாது. நீங்க விசுவாசியான உங்கள உலக மக்கள் மறக்கவே கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு காரியம் செய்ய 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 வல்லவராய் இருக்கிறார். எனக்குள்ள வல்லமையா கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் பவுல் சொல்றாரு. இயேசுவானவர் எங்கே? அவருடைய பிள்ளைகள் மத்தியில பயங்கரமான கிரியைகளை பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிற பக்தன் சொன்னாரே. அதனால நம்முடைய ஆண்டவர் அவங்களுக்கு பல வருஷம் வியாதிஸ்தர் தான். அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அவசியமானவராய் போனார். அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க. வியாதினால கஷ்டப்பட்ட அந்த காரியங்களும் உலகத்தில் முடிஞ்சது. ஆனா பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இந்த 4 பேர் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். கர்த்தர் இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிக்க கேட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீண்ட மாதங்களுக்கு பிற்பாடு இன்றைக்கு வேத பாட கூட்டத்துக்காக கூடினோம். நம்முடைய மக்கள் ஜெபித்து நம்முடைய ஆலயத்துக்குள்ள வந்தார்கள். நாங்கள் சிந்தித்து கேட்ட நம்முடைய நாள் வசனத்துக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 12 வருஷ பெரும்பாடலு சிறைக்கு கர்த்தர் எவ்வளவு அவசியமா இருந்தார். 18 வருஷம் கூனியா இருந்த பெண்ணுக்கு ஆண்டவர் எவ்வளவு அவசியமா இருந்தார். 38 வருஷம் வியாதிசனுக்கு ஆண்டவர் எவ்வளவு அவசியமா இருந்தார். 8 வருஷம் கட்டில திமிர்வாதக்காரனாய் கிடந்த அவனுக்கு கர்த்தர் எவ்வளவு அவசியமா இருந்தார். மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும் என்ற நிலைமையிலே அத்தனை ஆண்டு காலங்கள் நாங்கள் அனுபவிக்காத கஷ்டங்கள் துன்பங்கள் அந்த மக்கள் சகித்தாலும் ஆண்டவரே நீர் அவர்கள் மேல கிருபையாயிருந்து அவர்களை ரட்சித்து அவர்களை சுகமாக்கி பரலோகத்தில் சேர்த்து கொண்டீரே. இந்த மாதிரி சம்பவத்தை இன்றைக்கும் செய்கிறீர், இனிமேலும் செய்வீர். அதற்காக சோத்திருக்க எங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்களுடைய பாவங்களை ரட்சித்திருக்கிறீர், எங்களுடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறீர். நாங்கள் அறியப்பட்ட சுவாசிகளாய் அறியப்பட்ட சபையின் மக்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தந்தமுடைய நல்வசனத்துக்காக துதிக்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.